திருச்சிற்றம்பலம். தெய்வச்சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராணம் பாகம் 1020. மன்னிய சீர்சருக்கம் சடைய நாயனார் புராணம். தெய்வச்சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராணத்தில் 12வது சருக்கமாகிய மன்னிய சீர்சருக்கத்துள் 5வது புராணமாக சடைய நாயனாரது புராணம் அமைந்திருக்கின்றது. வரிசை முறைப்படி 70வது திருப்புராணமாக சடைய நாயனார் புராணம் அமைந்திருக்கின்றது. முதலில் தொகை நூல் எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய திருத்தொண்ட தொகையின் 11வது திருப்பாடலில் என்னவனாம் அரண் அடியே அடைந்திட்ட சடையன் இசைஞானி காதலன் திருநாவலூர் கோன் என்று பாடி அருளியிருக்கின்றார். இதில் என்னவனாம் அரண் அடியே அடைந்திட்ட சடையன் என்று சடையநாயனாரை போற்றுகின்றார். சடையநாயனார் எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் திருத்தகப்பனார் ஆவார். என்னவனாம் அரணடியே அடைந்திட்ட சடையன் என்று திருத்தகப்பனாரையும் இசைஞானி என்று இசைஞானி அம்மையாராகிய தமது திருத்தாயாரையும் இவர்களது காதலன் திருநாவலூர் கோன் என்று திருநாவலூர் கோன் என்று தன்னையும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இங்கே குறிப்பிடுகின்றார். அதற்கு ஏற்றபடி 70வது திருப்புராணமாக சடையநாயனார் புராணம் அமைந்திருக்கின்றது. அதற்கு காரணமாக அமைந்தது நம்பியாண்டார் நம்பிகள் பெருமான் அருளிய திருத்தொண்டர் திருவந்தாதி. அதில் 84வது திருப்பாடல் சடையநாயனாரை போற்றி நம்பியாண்டார் நம்பிகள் பெருமான் அருளியிருக்கின்றார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளுகின்றார். எம்பிரானாகிய சிவபெருமான் திருவடிகளையே அடைந்திட்ட சடையநாயனாருக்கும் இசைஞானியாருக்கும் காதலனாகி வந்த திருநாவலூர் தலைவனாகிய அடியேன் என்று தன்னை குறிப்பிடுகின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். என்னவனாம் என்பது என் தலைவராகிய அவன் என்று பொருள்படும். சிவபெருமானை குறிக்கும். அவன் என் தலைவராகிய அவன், அவன் இவன் என்பன மகாவாக்கிய பொருளை உணர்த்துகின்றன. அவன் என்று இங்கே சிவபெருமானை சொல்வது தத்பத பொருளாக பெருமான் இருக்கின்றார். வேதங்கள் சிவபெருமானை தத் என்ற பதத்தின் பொருளாக கூறுகின்றன. அவன் என்னை ஆளாக உடையவன். அத்தகைய சிவபெருமானின் திருவடிகளையே புகழாகச் சார்ந்தவர் சடைய நாயனார் என்பது இதனுடைய பொருள் ஆகும். என்னவனாம் அரண் அடியே அடைந்திட்ட சடையன் என்பதன் பொருள் ஆகும். இங்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தம்மை சடையனார் இசைஞானியார் இவர்களின் காதலன் என்று அறிவிக்கும் வகையால் இவ்விருவர்களையும் துதிக்கின்றார். அது பற்றியே நம்பியாண்டார் நம்பிகள் பெருமான் இவ்விருவருக்கும் 2 பாட்டுக்களால் துதியும் வரலாறுமாக திருத்தொண்டர் திருவந்தாதியினுள்ளே இயற்றி போற்றுகின்றார். அது பற்றியே தெய்வ சேக்கிழார் பெருமான் இவ்விருவருக்கும் தனி ஸ்தோத்திர வகையால் அமைந்த புராணங்களை அமைத்து நமக்கு அருளியிருக்கின்றார். இனி வகை நூலான திருத்தொண்டர் திருவந்தாதியில் நம்பியாண்டார் நம்பிகள் பெருமான் 84வது திருப்பாடலில் சடையநாயனாரை போற்றுகின்றார். அத்திருப்பாடல் தலம் விளங்கும் திருநாவலூர் தன்னில் சடையன் என்னும் குலம் விளங்கும் புகழோனை உரைப்பர் குவலயத்தின் நலம் விளங்கும்படி நாம் விளங்கும்படி நற்றவத்தின் பலம் விளங்கும்படி ஆரூரனை முன் பயந்தமையே என்பது திருப்பாடல். இந்த நிலவுலகில் விளங்குகின்ற திருநாவலூர் என்ற திருத்தலத்தில் சடையனார் என்ற பெயரை உடையவர், சிவமறையோர் குலம் விளங்கும் புகழினை உடையவர். இந்த உலகில் நன்மைகளெல்லாம் விளங்கும்படிக்கும் நாம் விளக்கம் அடைந்து ஓங்கும்படிக்கும் நல்ல தவத்தால் ஆகிய பயன் விளங்கும்படிக்கும் திருவாரூர் நம்பிகளை முன் பெற்றெடுத்த தன்மையினை பற்றி சடையநாயனாரை அறிஞர்கள் எல்லோரும் புகழ்ந்து கூறுவார்கள் என்பது இதனுடைய பொருள். தலம் விளங்கும்படி, தலம் என்பது நில உலகம். தலம் விளங்குதல் என்றால் இந்த உலகம் பெருமை பெற்று விளங்குதல். அதற்கு காரணமாக அமைந்த திருத்தலம் திருநாவலூர். ஏனென்றால் சைவ சமய பரமாச்சாரியார் திரு அவதாரம் செய்யும் இடமாக இருக்கும் பேறு பெற்றது திருநாவலூர் என்ற திருத்தலம். அப்படிப்பட்ட தலத்தில் சடையன் என்ற திருநாமத்தோடு அவதாரம் செய்தவர் இந்நாயனார். சடையன் என்பது இறைவனாரது பெயர். அதனை குழந்தைகளுக்கு சூட்டுவது மரபு. அவர் குலம் விளங்கும் புகழ். அவருடைய குலம் விளக்கம் அடைவதற்கு ஏதுவாகிய புகழை உடையவர். இவரது புகழினால் இவரது குலமாகிய சிவவேதியர் குலம் விளக்கம் அடைந்தது.
இந்த உலகில் நன்மைகளெல்லாம் விளங்கும் படிக்கும். நலம் என்பது நன்மையானவைகளுளெல்லாம் மிகச் சிறந்தவை. அது சிவநெறி என்று கூறப்படும். அது விளங்கும்படி மற்றும் நாம் விளங்கும்படி என்பது அந்த நன்மைகள் எல்லாவற்றுள்ளும் சிறந்த நன்மையாகிய சிவநெறியினை பற்றி உயிர்கள் உய்யும்படி, அதோடு நல்ல தவத்தாலாகிய பயன் விளங்கும்படியும். தவம் என்பது சிவபூஜை. தவத்தின் குலம் என்பது சிவபூஜையை செய்கின்ற அடியார் கூட்டம். தவத்தின் பலன் என்பது சிவனை அடையும் நெறியில் சார்தல். திருத்தொண்டத் தொகை அருளியதால் உலகை வழிப்படுத்திய தன்மையை இது குறிக்கின்றது. அப்படிப்பட்ட நம்பி ஆரூரர் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை முன் பெற்றெடுத்த தன்மையினை பற்றி சடையநாயனாரை எல்லா அறிஞர்களும் இவ்வாறு புகழ்ந்து கூறுவார்கள். இனி விரிநூலாகிய தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராணத்தில் சடையநாயனார் புராணம். இதில் ஒரு திருப்பாடலினால் சடையநாயனார் புராணத்தை நமக்கு விளக்கி அருளியிருக்கின்றார் தெய்வ சேக்கிழார் பெருமான். அந்த பாடல் பின்வருமாறு. தம்பிரானை தோழமை கொண்டு அருளி தமது தடம் புயம் சேர் கொம்பனார்பால் ஒரு தூது செல்ல ஏவிக் கொண்டருளும் எம்பிரானை சேரமான் பெருமாள் இணையில் துணைவராம் நம்பி ஆரூரரை பயந்தார் ஞாலமெல்லாம் குடி வாழ என்பது திருப்பாடல். இந்த உலகத்தில் எல்லா உயிர்களும் வாழ்வடையும் பொருட்டு எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பெற்றார் சடையநாயனார். அப்படிப்பட்ட எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் பெருமை அது தம் தலைவராகிய சிவபெருமானையே தமக்கு தோழராக ஆக்கிக் கொண்டு அருளியவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அதோடு தம் தலைவராகிய சிவபெருமானையே அம்மையாரிடத்து தூதாகச் செல்லும்படி ஏவிக்கொண்டருளும் பெருமான் எம்பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். சேரமான் பெருமாள் நாயனாரின் ஒப்பற்ற துணைவராகிய நம்பி ஆரூரர். இத்தகைய பெருமை பெற்ற நம்பி ஆரூரரை சுந்தரமூர்த்தி சுவாமிகளை இந்த உலகத்தில் எல்லா உயிர்களும் வாழ்வடையும் பொருட்டு பெற்றார் சடையநாயனார். தம்பிரானை தோழமை கொண்டு அருளியவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தமக்கு மேலான தலைவரை தமக்கு ஒப்பாகும் தன்மையில் தோழராக கொள்ளுதல் தகாது. ஆனால் அப்படிப்பட்ட தன்மையினை கொண்டருளியவர் எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அதோடு மட்டுமல்ல, தம் தலைவராகிய சிவபெருமானை தம்முடைய ஏவலை மேற்கொள்ளும்படி செய்தருளியவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அதுவும் தகாது என்றாலும் அப்படி கொண்டு அருளியவர். பொதுவாக ஏவுதல் என்பதே தகாது. அதிலும் தம் திரு மனைவியாரிடம் தூதாகச் செலுத்தினாரே அதுவும் தகாது என்றாலும் அப்படிப்பட்ட பெருமையை கொண்டருளியவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்று நிந்தாஸ்துதியாக காட்டி எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளது இணையற்ற அன்பின் பெருமையையும் மேம்பாட்டையும் புலப்படுத்துகின்றார் தெய்வ சேக்கிழார் பெருமான். கொம்பனாரிடம் தூது விடுத்தார் என்பது இங்கே பறவையம்மையாரையும் குறிக்கும், சங்கிலி அம்மையாரையும் ஒரு வகையால் குறிக்கும். அப்படிப்பட்ட எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சேரமான் பெருமாள் நாயனாருக்கு ஒப்பற்ற துணைவராக இருந்தவர். சேரமான் தோழர் என்றே திருநாமம் கொண்டருளியவர் எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இங்கே சேரமான் பெருமாள் நாயனாரை வைத்து பாடியிருப்பது அது இவ்விரு பெருமக்களும் ஒரு சேர திருக்கையிலை செல்லும் சரித குறிப்பு இனி நிகழும் சரித குறிப்பை காட்டுகின்றது. அத்தகைய நம்பி ஆரூரரை குடி வாழ, ஞால குடி எல்லாம் வாழ, குடி என்பது உயிர் வர்க்கம், பூத பரம்பரை பொலிய என்று நாம் பார்த்தோம். ஞாலமெல்லாம் இந்த உலகத்து உயிர்கள் யாவும் குடி இறைவரது அருளில் திறம்பாது நிலை பெற்று குடியாக வாழும்படி வந்து திரு அவதாரம் செய்தருளிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பெற்றவர், திரு மகனாராக பெற்றவர் சடையநாயனார். அவ்வாறு எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பெற்று நமக்கு அளித்ததே சடையநாயனாரின் வரலாறு ஆகின்றது. உலகுய்ய மகப்பெற்றார் என்பதற்கு ஏற்றபடி உலகம் உய்ய திரு அவதாரம் செய்தார் என்று தடுத்தாட்கொண்ட புராணத்திலே பார்த்தபடி அத்தகைய பெருமை உடையவர் சடையநாயனார் என்று இந்த திருப்பாடல் அமைகின்றது. இந்த ஒரு பாட்டினால் தடுத்தாட்கொண்ட வரலாறு முதலாக இனி வெள்ளானை மேல் திருக்கையிலை சேரும் வரை உள்ள சுந்தரமூர்த்தி சுவாமிகளது சரிதம் முழுவதும் குறிப்பாக காட்டி
அப்பெருமை முழுவதும் அவரை பெற்று உலகுக்கு ஈந்த சடையநாயனார் பால் இருக்கின்றது என்று இவரது பெருமையையும் காட்டிய தெய்வ கவிநலம் தெய்வ சேக்கிழார் பெருமானின் தெய்வ கவிநலம். இவ்வாறு சடையநாயனார் திருப்புராணம் அமைகின்றது. தொடர்ந்து இசைஞானி அம்மையார் திருப்புராணத்தை சிந்திப்போம். எம்பெருமான் சடையநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. நம்பியாண்டார் நம்பிகள் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. தெய்வச் சேக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. உரையாசிரியர் சிவகவிமணி ஐயா திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.